நான் இப்போ சொல்ல போற ஒரு டைலாக்கை நம்ம லைஃப்ல எல்லாருமே கேட்டிருப்போம். அதாவது நம்மளோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க. கிச்சன்ல இருக்க 4வது ஸ்லாப்ல இருக்க 5வது பாக்ஸ்ல வந்து பண்ணா இதை வச்சிரு. எஸ்ஸா? எஸ் அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இது எதுக்கு நான் சம்மந்தம் இல்லாம சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்செப்டே இருக்கு. ஏபிஐ. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல போயிட்டு நமக்கு என்ன தேவைன்னு கேட்குறோமோ அதை வந்து பண்ணால் பேக் எண்டுங்கிற இன்னொரு அப்ளிகேஷன் வந்து பண்ணால் ப்ரொவைட் பண்ண போகுது. ஆனால் எதை ப்ரொவைட் பண்ணும், அதை எந்த இடத்துலேருந்து ப்ரொவைட் பண்ணும், இதை யாரும் முடிவு பண்ண போகிறாங்கன்னா, நடுவில் பிரிட்ஜாக இருக்க போகிற ஏபிஐ. இந்த 2 அப்ளிகேஷனும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளை திருப்பி யோசிச்சு பாருங்க. நம்மளோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் இந்த டேட்டாவை வச்சிரு, இந்த அட்ரஸில் இந்த டேட்டா வந்து பண்ணால் எடுத்துட்டு வா. ஸோ இதுக்காக தான் ஏபிஐங்கிறது டேட்டா ஃப்ளோ ஈஸியாக போக யூஸ் பண்ணுறோம். இதை தெளிவாக லேர்ன் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள்.